சுப்பிரமணிய பாரதியினுடைய இருக்கை வாரணாசியில் பாருங்க எந்த அளவுக்கு தமிழை நேசிக்கக்கூடிய ஒரு பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார்கள் என்பது ஒரு நான்கும் சாட்சி ஒரு நாள் இலக்கணங்க ஐயா. இங்கே நம்முடைய அமித்ஷா ஐயா இருக்கிறாங்க. நவம்பர் 12, 2022 ஐயா ஸ்டாலின் நல்லா கேட்டுக்குங்க. அமித்ஷா அவர்கள் சென்னையில் நவம்பர் 12, 2022 உங்களுக்கு ஒரு அறிவுரை கொடுத்தாங்க. மேடையிலே அமித்ஷா அவர்கள் என்ன அறிவுரை கொடுத்தாங்க? இந்தியாவில் மருத்துவ கல்வியிலிருந்து தொழில்நுட்ப கல்வி, மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன், அதை உங்களுடைய சொந்த தாய்மொழியில சொல்லிக் கொடுங்க ஸ்டாலின் அவர்களே. தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில சொல்லிக் கொடுங்க. எந்த அளவுக்கு யோசிக்கிறார் பாருங்க. இவர் 1, 2, 3, 4, 5 தாண்டி மெடிக்கல் எஜுகேஷனை பத்தி சொல்றாங்க. உங்களுக்கு அறிவுரை சொன்னாங்க. எத்தனையோ தமிழ் மீடியம் ஸ்கூல் படிச்சு முடிச்சுட்டு குழந்தைக மருத்துவ கல்லூரிக்கு வருவாங்க, இன்ஜினியரிங் கல்லூரிக்கு வருவாங்க. நவம்பர் 12, 2022 உங்களுக்கு தமிழ் மொழியில சொல்லிக் கொடுங்க. எப்படி அமித்ஷா அவர்கள் இந்தியை திணிப்பாங்க? இதே அமித்ஷா அவர்கள் ஆட்சிக்கு இந்த துறையில அமர்வதற்கு முன்பு மத்திய ஆயுதமேந்திய காவல் படை சிஏபிஎஃப் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எத்தனையோ சகோதர சகோதரிகள் சிஏபிஎஃப்க்கு போறாங்க. சிஆர்பிஎஃப், சிஏஎஸ்எஃப் நம்ம பார்க்கிறோம், தமிழர்களை பார்க்கிறோம், பெருமையா இருக்கு. இதற்கு முன்பு இவர் அந்த இருக்கைக்கு வருவதற்கு முன்பு பரீட்சை எதில் இருந்துச்சுங்க? ஆங்கிலத்தில் இருந்தது, ஹிந்தியில் இருந்தது. உள்துறை அமைச்சராக வந்த பிறகு 13 பிராந்திய மொழிகள் தமிழ் உட்பட அந்த பரீட்சை எழுதலாம். 13 மொழிகள் முதலாக தமிழ்ல பரீட்சை எழுதலாம். இவர்கள் எப்படி இந்தியை திணிப்பாங்க? ஹிந்தி திணிக்கப்பட்ட இந்தியாவிலே தாய்மொழியை திணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள். அதனால எந்த ஊர்ல உட்கார்ந்து யாருக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கதை சொல்லிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு அவர் ஆரம்பிச்சார், எந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய சொந்தமும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இல்ல. எல்லாரும் சொல்லிட்டாங்க, ஐயா பொய் சொல்றீங்க, என் குழந்தை விருப்பப்பட்டு மோடி ஐயா தமிழுக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கிறாங்க. அமித்ஷா அவர்கள் நேற்று விமான நிலையத்துக்கு வந்தவுடன் இன்னைக்கு பாருங்க, திருக்குறள் இருக்கக்கூடிய 133 அதிகாரம் பொறிக்கப்பட்ட பொன்னாடை அவர் கொடுக்கிறோம். 247 தமிழ் எழுத்துக்களால் எழுதப்பட்ட ஓவியம் அமித்ஷாஜி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பாரதிய ஜனதா கட்சி தமிழை வளர்க்கும், தமிழோடு இருக்கும் என்பதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து கடைக்கோடி தொண்டன் வரை ஒருத்தரும் உழைச்சிக்கிட்டு இருக்கும். ஏன்னா உங்களுடைய ஆட்சியில தமிழ் கெட்டு விட்டது, தமிழ் படிப்பவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டது, ஆங்கில வழி கல்விக்கு எல்லாம் போயிட்டாங்க. முதலமைச்சர் நடத்தக்கூடிய குடும்பத்தினுடைய சொந்த பள்ளி உங்களுக்கு தெரியாதுல்ல, சொந்த பள்ளியில இந்தி திணிக்கிறாங்க. இது தெரிஞ்சவுடன் முதலமைச்சர் எங்க போயிட்டாரு? தொகுதி மறுசீரமைப்பு புதுசா ஒரு அஸ்திரத்தை கையில் எடுத்திருக்காரு, டீலிமிட்டேஷன். அதை நான் பேச விரும்பல, அமித்ஷாஜி அவர்கள் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் முதலமைச்சர் அவர்களை நல்லா கேட்டுக்கு, நீங்கள் தமிழகத்தில் என்னதான் குட்டிகரணம் போட்டாலும் 2026 நீங்கள் வீட்டுக்கு அனுப்பப்படுவது உறுதி, அனுப்பப்படுவது உறுதி. அதுவரைக்கும் நீங்க குட்டிகரணம் போடலாம், அது உறுதியாகிவிட்டது. A desperate man tries desperate measures அப்படிமாங்க. ஒரு மனிதன் எந்த ஒரு சூழ்நிலையில் எந்த ஒரு வேலையும் இல்லைன்னா எதை வேண்டுமானாலும் செய்ய துணிவான் என்பதற்கு உதாரணமாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்றார். அன்பு சொந்தங்களே, நாம் இன்னும் கடுமையா உழைக்கணும். நீங்க பாருங்க, ஹரியானா, மகாராஷ்டிரா, டெல்லி 27 ஆண்டுகளுக்கு பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்க என்ன சொன்னாங்க? மோடிஜி அவர்கள் ஜெயிக்கணும்னா இன்னொரு ஜென்மம் எடுத்து வரணுமா. ஆல் டிக்டேட்டர்ஸ் டை எ டெரிபிள் டெத். அது உலகத்தினுடைய நியத்தி, உலகத்தினுடைய ஹிஸ்டரி. ஆட்சியில் இருக்கும் பொழுது கீழே விழுவது அவ்வளவு பெரிய வீழ்ச்சியாக இருக்கும். அரவிந்த் கெஜ்ரிவால் இஸ் டிக்டேட்டர், மம்தா பானர்ஜி அவர்கள் டிக்டேட்டர், டிக்டேட்டர்ஷிப் குவாலிட்டி. எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் டிக்டேட்டர்ஷிப் குவாலிட்டி. யாராவது ஒரு டிக்டேட்டர் சைக்காலஜி படிச்சீங்கன்னா அந்த ட்ரைட்ஸ் அப்படியே உங்ககிட்ட இருக்கும். 2 மணிக்கு கைது பண்றது, கருத்து சுதந்திரத்தை நறுக்கிறது, பொய் பேசுறது, துணிக்கிறது, நாம பொய் பேசுறோம், நம்ம மேல பொய் சொல்றது. அதனால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சென்று விட்டார். மம்தா பானர்ஜி அவர்களும் உங்களோடு சேர்ந்து வீட்டுக்கு 2026 போகத்தான் போறாங்க. அன்னைக்கு இந்தியாவிற்கு முழுமையான ஒரு சுதந்திரம் கிடைக்கத்தான் போகுது. அதை அமித்ஷாஜி அவர்கள் நடத்தி காட்டத்தான் போறாங்க. அருமை சொந்தங்களே, உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் என்பதனுடைய கடமை. புதிய தலைவர்கள் வந்திருக்கிறாங்க, புதிய தலைவர். இன்னைக்கு புதிய தலைவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. புதிய தலைவர் ரமேஷ் அவர்கள் இருக்கிறாங்க, பழைய தலைவர்கள் நாம் இருக்கிறோம். நம்மிடம் புதிய தலைவர் பழைய தலைவர் என்கின்ற வார்த்தை இல்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் என்கின்ற வார்த்தைக்கு மேல எல்லாம் அலங்காரம் தாங்க, அதுக்கு மேல எல்லாம் அலங்காரம். அதனால் ஒற்றுமையாக எல்லோரும் இருந்து பணி செய்ய வேண்டிய நேரம் 2025 கண் முன்னால் வெற்றி தெரியுதுங்க. மோடி அவர்கள் வந்த பிறகு நம்பிக்கை நமக்கு வந்திருக்கிறது. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ ஆட்சிக்கு வரும் 2026 நம்பிக்கை இருக்கு. மும்மொழி கொள்கை இதை இங்க செயல்படுத்தலைன்னா இந்த கல்விக்கான நிதியை நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களாம். இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி
கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை, இங்க இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை. ஆனா இவங்க ரெண்டு பேரும் இங்க எவ்வளவு சீரியஸா ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும், அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும். ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா, ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாட்டுருக்குறாங்க. இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? அதாவது இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். அதை நாங்கள் நம்பணுமா? மக்கள் நம்பணுமா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இதுக்கு நடுவில் நம்ம பசங்க உள்ள பூந்து அங்க ஒரு சம்பவம் ஒன்று பண்ணிட்டு டக்குன்னு வெளியே வந்துடுறது. டிவி கே ஃபார் டிஎன் அப்படின்னு சொல்லி. யார் சார் நீங்களா? எங்க சார் இருக்கிறீங்க? ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி. அதனால இதெல்லாம் மக்களுக்கு நாம சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களுக்கே தெரியறதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு ஏமாத்து வேலைன்னு. நம்ம ஊரு சுயமரியாதை ஊரு. நாம எல்லாரையும் மதிப்போம், ஆனா சுயமரியாதையை மட்டும் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம். நாம எல்லா மொழிகளையும் மதிப்போம், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. தனிப்பட்ட முறையில் யார் வேணாலும் எந்த ஸ்கூல்ல வேணாலும் படிக்கலாங்க. உனக்கு எந்த மொழி வேணுமோ, எப்போ கற்றுக்கணுமோ, உனக்கு எப்போ தோணுதோ கற்றுக்கலாம். அதெல்லாம் அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட ஒரு உரிமை. ஆனால் கூட்டாட்சி தத்துவத்தை மீறி மாநில தன்னாட்சி உரிமைக்கு எதிராக ஒரு மாநில அரசின் மொழி கொள்கையை நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு தலைவர்களுடைய பெயரை வைக்காம பாரத பிரதமர் திட்டம்னு கொண்டு வந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் பெரியார் அவர்கள் பேரும் அண்ணா பேரும் கொஞ்சம் குறைஞ்சு முதலமைச்சர் பேரு அப்படின்னு வெளியே வருது. ஏன்னா பிரதமர் அவர்கள் இந்தியாவில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் இந்த பர்சனாலிட்டி பேஸ்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து சாமானிய மனிதனை நோக்கி அரசியலை கொண்டு வந்திருக்கின்றார். சாமானிய மனிதன் நோக்கி. தமிழகத்தில் கலைஞர் நூலகம்னு பேர் வைக்கிறவங்க மருந்தகத்துக்கு முதலமைச்சர் மருந்தகம்னு பேர் வச்சிருக்காங்கன்னா அதிலேயே நாம் ஜெயித்து விட்டோம் என்கின்ற அர்த்தம். அன்பை சொந்தங்களே, அருமை சகோதரர், அதையெல்லாம் செய்திருக்கக்கூடிய உலகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். ஆனால் இன்று கடுமையாக நாம் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு பரிசு கைது. ஒரு நாளும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் ஏதோ ஒரு இடத்துல கைதாகிறான். அந்த கைதை கூட இன்முகத்தோடு ஏத்துக்கிறீங்க. இன்முகத்தோடு. நேற்று ஒருவர்கிட்ட தொலைபேசியில பேசின, சிறையிலிருந்து வந்த பிறகு பேசுவது வாடிக்கை. கூப்பிட்டேன், அண்ணா எப்படி இருக்கீங்க? அண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை, 7 நாள் போயிட்டு வந்தேன், போகும் பொழுது ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன், வர்றதுக்கு 7 நாள் ஆகும், வீட்டுக்கு தேவையான பணத்தை எல்லாம் கொடுத்துட்டேன். அந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் எதையும் எதிர்பார்க்காம களத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை 2026 அகற்ற வேண்டும் என்பதிலே தெள்ள தெளிவார்கள். வேரோடு பிடுங்கி எரியப்பட வேண்டிய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். வேரோடு. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் பட்ட பகல்ல கபட நாடகம் போறார். கபட நாடகம். நாம் ஹிந்தியை திணிக்கிறோமா? இப்பதாங்க 2 நாட்களுக்கு முன்பு காசியிலே தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி முடிவுற்றிருக்கிறது. 3வது முறையாக, ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3வது முறையாக பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சொந்தங்களை அழைத்து சென்று காசியிலே தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி 3வது முறையாக. சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. சிங்கப்பூருக்கு போறார் செப்டம்பர் மாசத்துல. திருவள்ளுவர் உலக கலாச்சார அரங்கம் சிங்கப்பூர். ஹூஸ்டன் அமெரிக்காவில் தமிழ் பல்கலைக்கழகம் அங்க இருக்கை. ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்திலே தமிழ் இருக்கை. அவருடைய சொந்த தொகுதி வாரணாசியில முண்டாசு கவிஞர்